முருகன் என்ன சோதனையோ தெரியலை, என் பிள்ளைக்கு நினச்சது நடக்காமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் முருகா, என் மேலே இறக்கம் இல்லையா ராஜா அப்படின்னு நீ அவன்கிட்ட கேட்குறியான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். ஓல் இல்லை இருக்கா? ஓல் இந்தா ஒரு சித்தர் சமாதியை போய் கும்பிட்டியா? யாரு? சரி, உன் பிள்ளைக்கு என்னடா செஞ்சு தரணும்? இப்போ கண்ணை மூடுறான். கார்த்திகைக்குள் கல்யாணம் வெற்றியாகி நடந்து ஆனந்தத்துடன் வாழ்வாள். அவளோட மனதில் எந்த குறையில்லாமல் வாழ வச்சு தாரேன். இந்த வேலை கிடைக்கும். 3 மாதங்கள் அன்னதானம் செய்வாயாக. கால் வந்துட்டு வா. எல்லாம் சரியாச்சு, சந்தோஷமா இருக்கு. பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. எஸ் கியும் கியும். அண்ணன் நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்? பாதை எங்கே? உட்காரலாம். இந்த பக்கவாதம் செய்வன கோளாறால் நடந்திருக்குமா அல்லது இயற்கையிலே எனக்கு பாதிப்பு வந்திருக்காங்கிற ஒரு சந்தேகம் என் மனத்தில் இருக்கு. செய்வன கோளாறால் நடக்கவில்லை. இது இடது பக்க காதில் இருந்து செல்லக்கூடிய நரம்பில் ஒரு பிளாக், அதனால் ஏற்பட்ட விளைவுதான் இந்த பக்கவாதம். அதே மாதிரி ஒரு பக்கத்தில் உள்ள கிட்னியினுடைய இயக்கம் 60% கீழே தான் இருக்கு. இது மருத்துவத்தால் குணமாகி ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றப்படும். வெற்றியாக்கி தந்தா போதுமில்லா. ஆயுள் சம்பந்தமான பூஜை உனக்கு நடத்த வேண்டி இருக்கிறது. பௌர்ணமிக்கு 3 நாள் இவனை அழைத்து வா, வெற்றியாக்கி தருகிறேன். அடுத்து பேசுவோம். மெல்ல அவனை தூக்கு. கைவிடு. கை கொடுப்பான் கருணை கடல். மேட்டுப்பாளையம் எல்லை. இழந்த வீட்டை மீண்டும் நான் பெற வேண்டும் என்று ஒரு பெண்ணடியால் கேட்கிறாள். கால் வந்துட்டு வா. பே உள்ள சாமியை மன்னிட்டு என் காலில் விழுதா பார்த்தியா? அடுத்த உத்தரவு ராஜபாளையம். கோயம்புத்தூர் இன்னைக்கு இவ்வளவுதான். ராஜபாளையத்தை தவிர மற்ற எல்லா பக்தரும் கீழே உட்காருங்க தயவு செஞ்சு. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த வீடு அவங்க அங்க நிம்மதியா இல்லை. ஆத்திரப்பட்டு நீ வித்துட்ட. இப்ப அவங்க மனத்தை உன் பக்கத்துல இறக்கத்தை தர சொல்லி அந்த வீட்டை உனக்கே நான் வாங்கி தரேன். அடுத்த மாதம் போய் கேளு, மனம் மாறி தருவான். இந்தா வெற்றி உண்டு. வா. ராஜபாளையம். அவசரப்படக்கூடாதுங்க. செங்கமாலா இருக்கு. ராஜபாளையம் பக்கம் செங்கமாலா இருக்கு. எந்த ஊரு? செங்கமால் எங்க வச்சிருக்கீங்க? எந்த ஊரு? பிழப்புக்கு போய் செங்கமாலில் வேலை பார்த்தீங்களா? உண்மையா? கால் வந்துட்டு வா. வரலாம். 3.5 ஆண்டுகளுக்கு முன்னால செங்கலை சூளையாக்கி தொழிலாக்கி பல லாபம் கிடைக்கும் முண்டி இன்னைக்கு வேதனைப்பட்டு வந்து உட்கார்ந்துருக்க. அதனால இப்ப மீண்டும் இந்த தொழில். என்ன கருப்புசாமி நீங்க யாரு? கவர்மெண்ட் இருந்து லைசன்ஸ்லாம் உங்களுக்கு ஒழுங்காக வந்துச்சா? இப்போ மீண்டும் உங்களால் ஆரம்பிக்க முடியாது தெரியுமா? கால் வந்துட்டுவாங்க. அதோ பேப்பர் தொங்குது. பங் பங் பங். வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. கடனை தீர்த்து தாரேன். மொத்த தொழிலுக்காக கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட வேண்டியது இருக்கு. அதுலேயும் வெற்றியாக்கி தாரேன். 6 மாதத்துக்கு பிறகு உன் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தி தாரேன். இந்தா
3 முறை என்னைய பார்க்கவா, கிடாய் வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டிடு, போயிட்டு வா. அதே மாதிரி செங்கமாலை தொழிலாக வைத்து நடத்துகிற ஒரு ஊர், மெயின் ரோட்டில் வலது பக்கத்தில் பெட்ரோல் பல்க், அதுல இருந்து உள்ள போகுது என் குதிரை. உங்க ஊர் தானே அது? கால் வந்துட்டுவேன். பிள்ளையின் திருமண வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? என்னம்மா வேணும் உனக்கு? யாருக்கு? இப்போ என்ன செய்தா? கண்ணை மூடு, பக்கத்தில் கால் வந்துட்டு வா. ஆசை வச்ச பச்சை கிளியே உன் பிள்ளைய செவிட்டில் அடிக்க வேண்டியிருக்கு, அடிச்சிடட்டுமா? அப்படி சொல்லி என் பிள்ளை கால் வந்துட்டு வா. இந்தா பிள்ளைய திருத்தி மனதை கோளாறு இல்லாமல் காப்பாற்றித்தரேன். அந்த பக்கத்துலேருந்து பிரித்து உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன். போ, என்ன நல்லா கால் வந்துட்டு வரலாம். அதாவது நம்ம கோயிலில் பக்தர்களுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டே வருது. நான் ஒருத்தந்தான் உட்காந்து சொல்ல வேண்டிய நிலைமையும் இருக்குது. உங்களுக்கோ ஆவல் தாங்க முடியலை, எனக்கோ ஆவியை கொடுக்க முடியலை. நான் என்ன செய்வேன்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் உட்காருங்க, அக்கா உட்காரு, போயிட்டு என்ன சத்தாங்க? அடுத்து தென்காசி மாவட்டம். வேற என்னப்பா வேணும்? உன் பையனுக்கு தை மாதத்தில் திருமணம் நடக்கும், தடையில்லாமல் வெற்றியாக்கி தாரேன். எட்டிய சொந்தத்தில் பொண்ணு வருது, சந்தோஷமா நடக்கும், ஆனந்தமா வாழ்வாங்க. போயிட்டு வாங்க. ராஜபாளையம் உத்தரவு முடிஞ்சிடுது. ராஜபாளையம் கீழே உட்காருங்க. மாவட்டம் மட்டும் வாங்க. தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூர். வாசுதேவ நல்லூர். மற்ற தயவு செஞ்சு கீழே உட்காருங்க, தொந்தரவு பண்ணாதீங்க.